கல்ஃப் நியூஸ் இன் தமிழினுடைய செய்திகளில் அல்-அக்ஸா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைகளை ரத்து செய்தது இஸ்ரேல். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜெருசலமில் அமைந்துள்ள அல்-அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைகளை நடாத்துவதை தடை செய்யுமாறு இஸ்ரேலிய சிவில் நிர்வாகத்தின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் ஹிஷாம் இப்ராஹிம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரானுடனான மோதல் அதிகரித்து வருவதால் ஏற்பட்டுள்ள அவசர கால நிலையை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையான இன்று பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகைக்காக ஒன்று கூடுவதை தவிர்க்கும் பொருட்டு பழைய நகரின் நுழைவாயில்களில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இஸ்ரேலினால் விதிக்கப்பட்ட இந்த தடையானது வழிபாட்டு உரிமையை மீறுவதாக பலஸ்தீன அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் தடையை மீறி தொழுகைக்காக வரும் மக்களை கலைக்க இஸ்ரேலிய போலீசார் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸ் இன் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள